ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May glory be to the name of the Lord Jesus Christ. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே வந்து உங்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்கவும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank God for all the good graces that God has given me to be part of this service and worship the Lord together. அன்பான போதகர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I also want to extend my gratitude to pastor. அவர் என்னை மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு சகோதரராக இருக்கிறார். He is a good friend of me who loves me. மற்றும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். And also for everyone I give my gratitude. செய்திக்கு சொல்வதற்கு முன்பாக Before I go to today's message, அநேக புத்தகங்கள் நான் எழுதி இருக்கிறேன். I have written so many books. அது எல்லாம் இல்ல. I haven't brought everything here. 5000 ஸ்தோத்திர பலி என்ற புத்தகத்தை எழுதும்படியான கிருபைகளை ஆண்டவர் கொடுத்தார். முன்னதாகவும் இதை வெளியிட்டு இருக்கிறேன். God has given me the grace to release the 5000 praises. வேதாகமத்தை பலமுறை படித்து ஒவ்வொரு வார்த்தையாக எழுதி தேவனுடைய பெயர்கள், தேவனுடைய குணாதிசயங்கள், தேவன் செய்த அற்புதங்களை சொல்லி துதிக்கும்படியாக இதில் முழுவதுமாக தேவனுடைய வார்த்தையை கொண்டு துதிக்கும்படியாக இந்த புத்தகம் இருக்கிறது. So I have written this book after reading so many times the Bible, and in order to praise God with his miracles and all the things that he has done in the Bible, I have written even the names of God in order for everyone to praise. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி அங்கே வேதத்திலே கூறப்பட்டுள்ளதான காரியத்தை நாம் பார்க்கிறோம். In the Bible we could read that those who give praises actually glorifies Lord God. தேவனை துதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் இறங்கும். தேவன் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார். When we praise God, the presence of God shall come upon us and God will do wondrous and miraculous things in midst of us. இந்த புத்தகம் முன்னாடி உள்ளது. The book is in front of you. இதனுடைய விலை 10 பவுண்ட். Is only 10 pounds. நீங்க காசு கொண்டு வந்திருந்தா கொடுத்து வாங்கலாம். காசு கொண்டு வராட்டி நீங்க வாங்கிக்கிட்டு அடுத்த வாரத்துல நீங்க கொடுக்கலாம். So if you have brought money, you can buy now, or also you can bring money next week and you can have this book. இந்த நாளிலே குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ சபைகளிலே அங்கே இந்த விதமான செய்திகளையும் அதை நினைவுபடுத்தி கூறக்கூடியதான காரியங்களையும் நாம் பார்க்கிறோம். We could see that in this day, especially this Palm Sunday, is worldwide celebrating the triumphal entry of Jesus Christ all over the world. விசேஷமாக 4 சுவிசேஷங்களிலும் இந்த சம்பவத்தை நாம் காண முடியும். We could see this incident in 4 Gospels. மத்தேயு 21ல நாம் காண முடியும். We could see that in Matthew chapter 21. மார்க் 11ல நாம் காண முடியும். We could see that in Mark chapter 11. லூக்கா 19ல காண முடியும். We could see that in Luke chapter 19. யோவான் 12ல இந்த சம்பவத்தை நாம் காண முடியும். We could also see it in John chapter 12. ஆண்டவர் இயேசு வாழ்ந்தபோது இது எதேச்சையாக நடைபெறவில்லை. When Jesus Christ lived in this world, it didn't happen accidentally. முன்னதாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படியே இது நடந்தது என்பதை நாம் வேதத்திலே பார்க்கலாம். Because see in the Bible this has been foretold as a prophecies in back in days, and this been fulfilled. சகரியா 9:9ல இதே காரியத்தை குறித்து கூறப்பட்டுள்ளது. We could see that in Zechariah chapter 9 verse 9. மத்தேயு 21:4ல அது நிறைவேறுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். And we could see that this has been fulfilled in Matthew chapter 21 verse 4. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். We could see that tell the daughter of Zion, behold your king is coming to you, lowly and sitting on a donkey, a colt, the foal of a donkey. ஆக முன்னதாக சொல்லப்பட்டதான காரியத்தின்படியே தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. As this has been fourfold earlier, this has been fulfilled in these days. அதுபோல ஆண்டவராகிய இயேசுவினுடைய மரணத்தை குறித்தும் ஏசாயா 53:5லே சொல்லப்பட்டுள்ளபடி We could see that about death of Jesus Christ in Isaiah. மத்தேயு
7:50 அதனுடைய காரியம் நிறைவேறுகிறதை குறித்து பார்க்கிறோம். It's been told in Isaiah chapter 53, and we could see that it's been fulfilled in Matthew chapter 27:52. ஆண்டவராகிய இயேசு எதற்காக மரித்தார்? Why did Jesus Christ died? பிசாசின் வல்லமைகளை அழிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். We could see that Jesus Christ has came to disarm the powers and principalities of the devil. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ள தீர்க்க தரிசனத்தின்படி, as is written in Genesis chapter 3 verse 15, கொலோசியர் 2:15 பார்க்கிறோம், துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் சிலுவையின் மேல் அதை அகற்றி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி கூறப்பட்டுள்ளது. And also in Colossians chapter 2 verse 15 we could see that God has disarmed all the principalities and power and triumphed over on the cross. நடந்ததான காரியம். These are things that took place. செப்பனியா 3:17, ஏசாயா 35:4 கூறப்பட்டுள்ளபடி அவர் நம்மை ரட்சித்தார். We could see that as it is written in Colossians chapter 1 verse 13 and Zephaniah, we could see that God has came down to save this world. நம்மை ரட்சித்ததனுடைய நோக்கம், the purpose of salvation is, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. it is set in Colossians chapter 1 verse 13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி கூறப்பட்டுள்ளது. It says that praise be to the Father who has delivered us from the kingdom of darkness into the Son's kingdom. பாவத்திலும் சாபத்திலும் இருளிலும் அக்கிரமத்திலும் இருந்த நம்மை விடுவித்ததனுடைய நோக்கம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் செல்ல வேண்டும். அதுதான் அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம். The will and the desire of the Lord God is to go into the kingdom of God, away from the sin and the iniquities of this world. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, when we read from Revelation chapter 21 verse 24, ரட்சிக்கப்படுகிற ஜனங்களே அதனுடைய வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்று சொல்லி கூறப்பட்டுள்ளது. the one who has been saved will walk in the light. பரலோகத்தின் மகிமையை, அந்த புதிய எருசலேமினுடைய மகிமையை அங்கே கூறிவிட்டு இந்த காரியத்தை சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். He is talking about the glory of the new coming Jerusalem. ஆக முதலாவது வேண்டியது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு நாம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த பாதையிலே நடக்கக்கூடியவர்களாக இருப்பது அவசியம். So the very first thing that is essential for the kingdom of God to enter is that we need to be saved and walk in the path of holiness. ரட்சிக்கப்பட்ட பின் After being வேதம் நமக்கு saved, என்ன சொல்லுகிறதோ அதன்படியாக நாம் வாழ்வது அவசியமான காரியம். whatever is set from the Bible, we need to follow that principles. ரட்சிக்கப்பட்ட பின் உலகத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கையை மாறியே வாழ்ந்து நாம் நித்தியத்தை இழந்துவிடக் கூடாது. We should not live according to the world and lose the eternal blessing that is ahead of us. ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்த பின்பாக, After the resurrection of Jesus Christ, அப்போஸ்தலர் 1:4-8 பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். in Apostle 1 verse 4 and 8, we could see that receive the Holy Spirit of God after you be saved. அப்போஸ்தலர் 2:4 அதன்படியாகவே பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். And then we could see later on in Acts chapter 2 verse 4 that they have received the Holy Spirit of God on the day of Pentecost. சொல்லுகிறதான காரியங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே நடைபெற்று வருகிறதை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். We could clearly see from the Bible that everything that's been foretold as prophecies has been fulfilled. அதேபோல சங்கீதம் 2:12 சகரியா 14:5 கூறப்பட்டுள்ளபடி அவர் வருவார் என்றதான தீர்க்க தரிசனமும் நிச்சயமாக நிறைவேறும். And also in Psalms chapter 2 verse 12 and Zechariah verse 14 and 5 that he is going to come again, and that is been foretold as well. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றவர் வருவார். So as we read in Revelation chapter 22 verse 12, behold I will come soon. ஆக ரட்சிக்கப்பட்டதான நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான காரியம் இந்த உலகத்தினுடைய காரியத்தை குறித்து அல்ல, நித்தியத்தை குறித்ததான சிந்தனையோடு வாழ்வது அவசியம். It is very very important that we live according to the thought of the eternity rather than the world that we are living in. சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையிலே பிரசங்கியின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லும் பொழுது, Solomon when he says in Ecclesiastes chapter 2,
He says, as I have built all the garden and wine trees and all of it for myself. பொழுது In chapter 2, verse 12, we could read, எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் முடிக்கிறார். he's ended with everything is vanity. நம்முடைய வாழ்க்கையில இந்த பூமியில ரட்சிக்கப்பட்டதான நாம் நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்போமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு சஞ்சலத்திலே தான் முடியும். So if we live a life even after being saved as a worldly people, we will end our life in a vanity. Everything will go in vain. அநேகருடைய வாழ்க்கையில மரிக்கும் பொழுது எத்தனையோ பேர் வேதனையோடு மரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். So you could see that when people die, they die with a great grief and sorrow. என்ன வேதனை? What is that grief? ஆண்டவர் எனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருந்து ஆண்டவருக்காக நான் ஒன்றும் செய்யாமல் போய்விட்டேனே என்றதான வேதனையோடு மரிக்கக்கூடியவர்கள் உண்டு. There are people who will die with the sorrow that God has given this life, but I haven't done anything for the Lord, but I'm dying. அதே போல 2 ராஜாக்களின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தில் யோயாக்கீன் என்ற ஒரு ராஜாவை குறித்து பார்க்கிறோம். We can read about Joachim the king. அவன் 3 மாதம் தான் அரசாண்டான். He only reigned for 3 months. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தேவனே. The God is the one who removes king and make new king. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அதை உணராதபடி 3 மாதம் அவன் பாவம் செய்தான். For the 3 months without surrendering, he has committed many sins. ஆனால் வேதத்திலே நாம் பார்க்கிறோம், But in the Bible we see 38 வருஷம் சிறையிலே அவன் இருந்தான் என்று சொல்லி we could பார்க்கிறோம். see that for 38 years he was in prison. இந்த உலகத்திலே நமக்காகவே நாம் வாழலாம், We could live this life for ourselves. பாவத்தின்படியும் We வாழலாம். could live according to the sin. ஆனால் பாவத்தின்படி வாழும் பொழுது நம்மை சிறையாக்கி விடுமையானால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய காரியங்களை நாம் செய்ய முடியாது. So if we live in a sinful life and then enslaved in that, then we cannot perform or do things for the kingdom of God. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்டதான நாம் தேவனுக்காக தேவனுடைய சபைக்காக வாழ்வது அவசியமான காரியம். As a people and a children of God, as we've been saved, we need to live for the kingdom of God and for his church. இந்த நாட்களிலே பார்க்கிறது போல உலகத்திலே எங்கும் யுத்தங்களும் பஞ்சங்களும் பூகம்பங்களும் அதிகமாக நடைபெற்று வருகிறதை குறித்து பார்க்கிறோம். So we could see that in this world there are lots of earthquakes, famines and war. We are hearing the news of that. முன்பும் அது இருந்தது, Even it was there before. ஆனால் இந்த நாட்களிலே அதிகமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். But we could see that in these days there are lots of news about this. இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு சொன்னார். But even about this, Lord ஆகவே Jesus Christ நம்முடைய has said. வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று தெரியாது. So we don't know that when Jesus Christ is going to come. இல்லாவிட்டால் நாம் எப்பொழுது மரிப்போம் என்று சொல்லி தெரியாது. We don't know when we're going to die. ஆகவே நம்முடைய வாழ்நாட்களிலே நாம் மரித்தால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு செல்ல தகுதியுடையவர்களாக நாம் மரிக்க வேண்டும். So even if we die, we need to die in assurance that we will go to the kingdom of God. ஆண்டவருடைய வருகை இருக்குமேயானால் அவரோடு கூட செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். Or even if the coming of Lord Jesus Christ is near, we need to be a people who should be மத்தேயு taken with him. 5:18 ஆண்டவராகிய இயேசு சொன்னார், In Matthew chapter 5:18, ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒடிந்து போகாது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். so the Lord God said, not even one letter or one type of a letter will be passed away from the law of mine. வேதத்திலே சொல்லப்பட்டுள்ள எல்லாமே 100% நிறைவேறும். So everything that is written in the Bible, 100% it will be fulfilled. ஆனால் அதை நாம் uணர்ந்து கொள்ள வேண்டும். But we need to understand that. மத்தேயு 24:38 ஆண்டவர் சொல்லும் பொழுது, In Matthew 24:38, Lord Jesus Christ அந்த says, ஜலப்பிரயம் வருகிற வரைக்கும் அவங்க புசித்து குடித்து தங்களுடைய இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். Before the day of the flood, the people were eating, drinking and marrying and giving up in marriages, and we could see that. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எச்சரிப்போடு நாம் வாழ்வது அவசியமான So காரியம். it is very, very important that we live a life with warning. எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் நாம் கைவிடப்படுவோம். So if we are not warned, then we will be forsaken. நித்தியத்தை இழந்து விடுவோம். We will lose eternity. மத்தேயு 25:44 In Matthew 25:44, நீங்கள் நினையாத நாளிகையிலே ஆண்டவர் இயேசு வருவார் என்பதை குறித்து
ஆகவே ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். So God said that be prepared that I will come in an hour that no one knows. ஆகவே முதலாவது நம்முடைய வாழ்க்கையில வேதத்தினுடைய காரியங்களை நாம் சரியாக அறிந்து கொள்வது அவசியமான So it is காரியம். very, very important that we need to understand the law and the word of God. போதகர் மூலமாக மற்றும் பல விதத்திலையும் நாம் தேவனுடைய செய்திகளை நாம் கேட்கிறோம். So we hear the messages through pastors or through other platforms. ஆனால் அந்த செய்திகளை கேட்டு உணரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். But we need to be a people who should heed to the word of God and be மத்தேயு sentient to 13ஆம் it. அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லும்போது உணராதிருக்கும் பொழுது என்று சொல்லி ஆண்டவர் In Matthew சொல்லுகிறார். chapter 30 he says that those who are not sentient. ஆகவே நாம் வேதத்தை வாசித்தாலும் செய்தியை கேட்டாலும் ஒரு உணர்வு நம்முடைய வாழ்க்கையில இருப்பது அவசியம். So whenever we read the Bible or heed to the sermons, we need to be a people who should feel. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது In Revelation chapter 5 verse 3, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லி blessed is the கூறப்பட்டுள்ளது. man who heed and listen and do according to the word of God. வேதத்தை எவ்வளவு வாசிக்கணுமோ அவ்வளவுக்கு நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். How much more we could read the Bible, we should read as much as we can. வேதத்தை நாம் எவ்வளவு செய்தியை கேட்க வேண்டுமோ அவ்வளவுக்கு செய்தியை கேட்கணும். How much we could heed to the news or the message of the law, we அதனால have to heed to யூடியூப்ல it. இருக்கிற எல்லாத்தையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. So it's not about listening to all the news சபையிலே that found in YouTube. கொடுக்கப்படுகிறதான செய்தியை அது நன்றாக கேட்டு தியானிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். We should be a people who should listen what is said in the service time, and we need to heed to it. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது When God told Joshua, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, may the law should not depart from your mouth, அதை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக, meditate day and night, அப்பொழுது நீ புத்திமானாயும் இருப்பாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் so என்று you will be சொல்லி wise and ஆண்டவர் everything சொன்னார். you do will come to pass. எஸ்ரா வேதத்தை ஆராய தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று சொல்லி கூறப்பட்டுள்ளது. So we could say that when Ezra written, he prepared his heart ready to receive. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், Lord Jesus Christ said, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. search the Bible and analyze it, you have eternal life from ஆகவே there. வேத வசனங்களை நாம் எவ்வளவு வாசிக்கிறோமோ, தியானிக்கிறோமோ, ஆராய்ச்சி செய்கிறோமோ அவ்வளவுக்கு தான் நாம் பலன் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். We could please and we will give much fruit the more we read the Bible. ஒரு பந்து இருக்குன்னா If there is a bowl, அதுல காத்து ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா if it's deflated or less air in it, அதை உபயோகப்படுத்த முடியாது. you cannot use a deflated ஆனா bowl. ஃபுல்லா அதுல காத்து But இருந்துச்சுன்னா if there is an air full of it in the அது bowl, பயன்படும். it will be useful. அதே போல தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கும் பொழுதுதான் If the word of God is within us, நாம் தேவனுக்கு பயனுள்ளவர்களாக இருக்க முடியும். then we will be useful to the Lord. நான் ஒரு ஹிந்து குடும்பத்துல பிறந்தேன். I was born in a Hindu family. எனக்கு 16-17 வயசா இருக்கும்போது ஆண்டவர் இயேசுவை பற்றி ஒருத்தவங்க சொன்னாங்க. While I was 16 to 17 years old, one person have shared the gospel about Jesus Christ to me. நான் சொன்னேன், உங்க சாமியே செத்து போயிட்டாரு, எனக்கு என்ன செய்ய போறாருன்னு கேட்டேன். So I asked them, your God has died, what he's going to do for me? ஆனா சூழ்நிலை மாறினது. But the circumstances have நானா changed. ஒரு சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். I started to go to church. அப்படியே போனாலும் என்னுடைய வாழ்க்கையில வேத புஸ்தகம் எங்க கிடைக்கும்னு தெரியாதனால சர்ச்சுக்கு வெளியே இருக்கிற கண்ணாடிக்குள்ள இருக்கிற வேத புஸ்தகத்தை தான் படிச்சுக்கிட்டு போனேன். Because I don't know where the Bible was, I just read the Bible that was found on the showcase just front of the building. அதுக்கு பின்னாடி ஒரு வேத புஸ்தகம் கிடைச்சு Later on I found a Bible. 3 மாசத்துக்குள்ள வேத புஸ்தகத்துல என்னதான் இருக்குன்னு படிச்சேன். Within 3 months I've read the whole Bible and found out what's in ரெண்டே it. காரியம் தான் புரிஞ்சு. Then only I get to know. ஒன்னு விக்கிரகங்களை கும்பிடக்கூடாது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது சாப்பிடக்கூடாது, ரெண்டு தான் புரிஞ்சு. One thing I understood is that I should not worship the idols, I should not eat the sacrifice that was offered to the நான் idols. ரட்சிக்கப்படாத ஹிந்துவா இருக்கும் போதே அந்த 2 காரியத்தையும் நான் விட்டேன். Even before I was being saved, while I was a Hindu, I let go of the 2 things. ஆனால் பல வருஷமாக நான் சபைக்கு சென்றாலும் Even though I went to the church for many years, ரட்சிப்புங்கிறத எனக்கு யாருமே சொல்லல. no one taught me about salvation. சபைக்கு போற வரைக்கும் சிகரெட் பிடிச்சிட்டு போவேன். I will always go to the church.
சிகரெட் பிடிச்சிக்கிட்டு Oh, போவேன். I'll smoke cigarettes. முடிஞ்சு வரும்போது சிகரெட் பிடிச்சிக்கிட்டு வருவேன். Even after finishing the service, I'll ஆனால் be என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசுவை பற்றி அறிந்தும் சபைக்கு போயும் பல வருடங்கள் ரட்சிக்கப்படாத நிலைமையிலே இருந்தேன். even though I went many years to the church and I attend the service, but I didn't let go of the bad habits. ஆனால் ஒரு சூழ்நிலை வந்தபோது என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். But when one circumstances came where I have to submit myself to the Lord, அதற்கு பின்னாகத்தான் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன். then only I started to receive the blessings from the Lord. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமான காரியமான வேதத்தை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். We should be a people who love and desire the word of God. நான் சங்கீதம் 150 படிக்கணும்னா ஒரே நாளில் படிச்சு முடிச்சிருவேன். So if I want to read Psalm 150, I will finish it within a day. ஏசாயாவை எரேமியாவை படிக்கணும்னா ஒரே நாளில் படிச்சிருவேன். Or if I want to read Isaiah or Jeremiah, I will finish it. ஒரு முறை நீதிமொழிகளின் புஸ்தகத்தை 31 அதிகாரத்தையும் டெய்லி 31 அதிகாரத்தையும் முழங்காலே நின்று ஒரு மாசம் முழுசும் வாசிச்சேன். Well, 1 month, whole the Proverbs book, I have read it every day for 31 days. ஒவ்வொரு நாளும் 31 அதிகாரம். Every day 31 chapters I will finish. ஆனால் கிருபையாக ஆண்டவர் அதிலிருந்து ஒரு புத்தகத்தை எழுத முடியாத கிருபைகளை With கொடுத்தார். the grace of God, I was able to write a book on the தேவனுடைய Proverbs. வார்த்தை எவ்வளவு உங்களுக்குள்ளே போகிறதோ அவ்வளவுக்கு தான் நீங்க பயன்பட முடியும். How much more the word of God goes into your heart, that's how much more you will இல்லாவிட்டால் be நீங்கள் used for the பயன்பட kingdom. முடியாது. Then you will not be useful for the kingdom of ஆகவே God. ஆண்டவர் கொடுத்ததான வேதத்தை நாம் நேசிப்போம். Therefore, we need to love the law that is given by the ஆண்டவராகிய God. இயேசு சொன்னார், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவன். If someone loves me, he will able to keep the commandments of mine. கற்பனைகளை கைக்கொள்ளணும்னா கற்பனைகளை அறிந்திருப்பது So அவசியம். if you want to keep the commandments, then we need to know the commandments. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது Secondly, we could see ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் what is the purpose for Lord Jesus Christ to come to நம்முடைய this world. வாழ்க்கையில நம்முடைய ஆத்துமாவை மீட்கும்படியாக ஆண்டவர் இயேசு வந்தார். Lord has came to deliver the soul of ours. ஏசாயா 53:12 பார்க்கும் பொழுது In Isaiah we could read this. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றி நம்முடைய ஆத்துமாவை மீட்டு கொண்டார் என்று So சொல்லி he poured பார்க்கிறோம். out his spirit and redeemed our soul. இந்த ரட்சிப்பை அவர் சும்மா கொடுக்கல, He didn't give this salvation freely. தம்முடைய இரத்தத்தை சிந்தி விளைக்கரையமாய் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். So he has given his blood as a ransom and he has ஆனால் bought us. நாம் ஒரு அடிமைதான். Even though we're still a slave. ஆனால் ஆண்டவர் தம்மை தம்முடைய பிள்ளையாக மாற்றி அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். But God has transformed us to call him Abba Father. ஆகவே இவ்வளவு வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டதான நாம் We've been redeemed by the precious blood of Jesus Christ. நாம் அவருக்கு உகந்தவர்களாக பிரயோஜனம் உள்ளவர்களாக பாவத்திலே இருந்து விடுபட்டவர்களாக நாம் வாழ்வது அவசியம். It's very important that we live a life that is being useful and pleasing to the Lord God. உலக மக்களை பார்த்து அவர்களைப் போலவே நாமளும் வாழலாம் என்றதான எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிடக் கூடாது. We should not have a thought or feeling that we should live like the worldly people. உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். The world and everything in it will pass away. வேதம் சொல்லுகிறது. The word of God says. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், Lord Jesus Christ said, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. As I am not of the world, you are also not of this world. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லி And he said, do வேதம் not love the சொல்லுகிறது. things of the world and the world. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே தேவனுடைய அன்பு இல்லை என்று சொல்லி If anyone பார்க்கிறோம். loves the world, then there is no love of God in them. ஆகவே நாம் உலகத்திலே தான் இருக்கிறோம். Even though we live in this world, இந்த உலகத்தின்படி வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை ரட்சிக்கவில்லை. God did not save us to live according to this world. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உலக பிரகாரமாக நாம் வாழ்ந்தோம். Before we been saved, we lived a worldly ஆனால் life. ரட்சிக்கப்பட்ட பின்பாக நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணம், நம்முடைய நினைவுகள் எல்லாமே தேவன் பேரிலும் தேவனுடைய ஆலயத்தினுடைய காரியத்திலேயும் தேவனுடைய காரியங்களிலேயும் இருப்பது அவசியம். But after we've been saved, our thoughts and minds and feelings should be for God and for the church and the kingdom of God. ஆகவே தான் கொலோசியர் 3:1 பார்க்கும் பொழுது That's why we read in Colossians chapter 3, பூமியிலே உள்ளவைகளே அல்ல மேலானவைகளே நாடுங்கள் என்று சொல்லி but seek of the கூறப்பட்டுள்ளது. things of the above. ஆக முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது So firstly we could see ஆண்டவர்
அந்த முதலாவதாக சொன்னதன்படி தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இந்த நாளிலே அந்த ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் பாடி அந்த பவனியிலே ஆராதித்தார்கள். We could see that procession that took place on the Palm Sunday, that Hosanna to the King of Kings. வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கும் பொழுது அதே காரியத்தை அங்கே ஓசன்னா என்று சொல்லி சகல ஜாதிகளும் அங்கே பாடுவார்கள் என்று சொல்லி In கூறப்பட்டுள்ளது. Revelation we could read that the whole tribes will sing, all the people will sing that Hosanna to the ஆகவே highest. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை விடுவித்தார். In our life, God has saved us. நம்மால ஒரு காலத்திலே இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. We cannot earn this salvation by ourselves in this world. ஒரு மனிதன் 2 கையையும் 2 காலையும் சங்கிலியில கட்டி போட்டுட்டா ஒரு காலத்திலே அவன் மீள முடியாது. So if a man is tied up by chains by their hands and their legs, they cannot come out of it or redeem themselves. யாராவது ஒருவர் உதவி செய்யாதொழிய விடுபட முடியாது. At least someone or one person has to help them to be ஒரு 30 untied. ஒரு 30 அடி 40 அடி பள்ளத்துல ஒருத்தன் விழுந்துட்டா So for example, if someone fall into a deep pit which is 35 feet, தானாக ஒரு காலத்திலே மேல வர முடியாது. by himself cannot come out of that அதே pit. போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசின் பிடியிலே சிக்கி பாவத்திலே சிக்கி வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கிருபையாக ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். Graciously, God has saved us. We've been caught up in the bondages of the devil and the sin and the lust. God has redeemed us from it. உலகத்திலே நம்மை விட படித்தவர்கள் அநேகர் உண்டு. There are many people who are well educated than us in this நல்ல world. வசதியானவர்கள் அநேகம் பேர் There are many உண்டு. people who are richer than us. ஞானிகள் அநேகம் பேர் There are உண்டு. many wise men out there. ஆனால் ஆண்டவர் கிருபையாக நம்மை ரட்சித்திருக்கிறார் என்றதான அந்த எண்ணம் உணர்வு இருக்கும் பொழுது But when we have the feeling and understanding that by His grace God has saved us, நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கு விலகி வாழ்வது அவசியம். it is very important that we should live a life away from the sin. ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். God has given the grace. அது பாவம் செய்வதற்கு அல்ல. Is not to commit the sin. பாவத்தை மேற்கொள்ளும்படியாகத்தான் ஆண்டவர் நமக்கு கிருபை God has கொடுத்திருக்கிறார். given the grace to overcome this sin. ஆகவே கிருபை இருக்கிறது என்பதற்காக துணிந்து பாவத்தை நாம் செய்துவிடக் கூடாது. Just because we have the grace, we should not boldly go and commit the sin. யூதாவிலே நாம் பார்க்கிறோம். In Judah we could read, அங்கே கூறப்பட்டுள்ளது it is written, காம விகாரத்தினாலே அங்கே கிருபையை போக்கடித்து விடக்கூடாது என்று சொல்லி யூதா எழுதுகிறார். we cannot remove the grace by committing adultery and fornication. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அப்படிப்பட்டதான காரியத்தை செய்யும் பொழுது When we அது do things like நமக்கு that, நல்ல காரியம் அல்ல. if we do those kind of things in our life, is not good for us. பாவம் எது? What is sin? அநேக கிறிஸ்தவர்களும் நினைக்கக்கூடிய காரியம் என்ன? Many Christians are thinking this way. விபச்சாரம், கொலை செய்யறது, களவு செய்யறது இதான் பாவம்னு நாம நினைக்கிறோம். They think that adultery, fornications and murder and all these are ஆனால் sin. பாவம் எது என்று வேதம் சொல்கிறது Do you know என்றால் what the sin that been written in the நான் Bible, what it says? விரும்புகிற நன்மையை செய்யாமல் Not doing the good things that we desire. விரும்பாத தீமையையே நான் செய்கிறேன். I am doing the things which I don't அந்தபடி நான் desire. விரும்பாததை நான் செய்தால் If I do the things that we don't desire, நான் அல்ல எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது it's என்று not சொல்லி me, வேதம் it's the சொல்லுகிறது. sin within me is urging me to do that. ஆகவே நம்முடைய வாழ்க்கையினுடைய பேச்சு, Therefore, our speech of our life, நம்முடைய வாழ்க்கையினுடைய பார்வை, our perspective and the sight of நம்முடைய our செயல்கள் life, our deeds, எல்லாம் everything, ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். everything should please our God. நம்முடைய வாழ்க்கையில நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், We are the people who've been separated from this world. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். We should have a life that is a ஆண்டவர் separated சொன்னார், life. உலகத்திலே இருந்து உங்களை நான் பிரித்தெடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். Lord Jesus Christ says, I have separated you அப்ப from this world. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழாது பெயரளவிலே வாழ்ந்து கொண்டிருப்போமையானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம் என்றுதான் அர்த்தம். Or if you're living a life at a surface level, we are just deceiving ourselves. அந்த ஜனங்களை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே In the Old எகிப்திலே Testament, இருந்து கிருபையாக ஆண்டவர் விடுவித்து கொண்டு you வந்தார். could see that how Lord God has delivered the Israelites from Egypt. ஆனால் அதற்கு பின்னாக பார்க்கும் பொழுது பாவம் செய்து நியாயாதிபதிகளின் காலத்திலே அவர்கள் சிறையிருப்புக்குள் சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். After that, we could see in the time of Judges, they have taken into slavery. ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டார். God has redeemed us. ஆனால் மீண்டுமாக நாம் சிறையிருப்புக்குள்ளாக சென்று விடக் கூடாது. But we should not go back into that slavery ஆகவே again. எச்சரிப்பாக நாம் இருக்க So வேண்டும். we should be warned.
ஆண்டவரை விட்டு விலகிவிடவும் கூடாது. We should not backslide and go away from God. ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விடவும் கூடாது. And we should never go far away from Lord God. பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்று சொல்லி ஆண்டவர் My சொல்லுகிறார். soul will not please if the man go backslide. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே இவ்வுலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மீண்டும் அதனால் ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும் என்று சொல்லி அங்கே வேதம் கூறுகிறது. In the knowing the knowledge of Jesus Christ, we could see that the former life will be worse than the former life if they go back and sin. ஆகவே நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததாக இருக்க வேண்டும். So the purpose of our life should be about the kingdom of God. இங்க லண்டன்ல ஒருத்தர் வாழ்ந்து கொண்டு If a person lives in this London nation, வயதான காலத்துல ஸ்ரீலங்காவிலேயோ இந்தியாவிலேயோ போய் வாழ்ந்து கொள்ளலாம் என்று இருந்தால் if he thinks that later on his life at the old age he can go to அவருடைய Sri Lanka and முழு live, எண்ணமும் அங்கதான் இருக்கும். the whole thoughts and desire will be about அங்கதான் that. வீடு வாங்குவாரு, அங்கதான் தோட்டம் வாங்குவாரு, அங்கதான் எல்லாத்தையும் குறிச்சு காரியங்களை செய்வார். He will do everything and every work for that place and build things and build gardens and ஏன்னா கடைசி houses for காலத்துல that. Because of the last days, நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக அந்த விதமான காரியங்களை செய்கிறார். because he want to live with peace, so he was thinking about the last days. அப்படி இருக்கும் பொழுது If he's like that, நாம் வாழ போகிறதான வாழ்க்கை இந்த பூமியிலே கொஞ்ச நாட்கள். so that means the days that we're going to live in this world is very short. 70 80 90 அவ்வளவுதான். It's only 70, 80 or 90 years. ஆனால் பரலோகத்திலே நித்திய காலமாக தேவனோடு வாழ போகிறோம் என்றதான அந்த உணர்வோடு தேவனுக்கு பிரியமாக தேவனுக்கு பயனுள்ளவர்களாக வாழ்வது அவசியமான So காரியம். we need to live a life that eternally we're going to live with Lord God forever and ever. So with fear and trembling we need to surrender our lives to God and live according to God. ஆண்டவர் அந்த கழுதையை கட்டவிழ்த்து வரும்படி சொன்னபோது When Jesus Christ told the disciple to loosen and untie the colt, இது ஆண்டவருக்காக வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் Jesus சொல்லி Christ அனுப்பினார். said to the disciples that this is needed for me. நம்முடைய வாழ்க்கையில Even in our lives, நம்மை விடுவித்திருப்பாரேயானால் if God has delivered us, நாம் ஆண்டவருக்காகவே பயன்படக்கூடியவர்களாக இருப்பது அவசியம். it is very important that we need to live a life that is useful for the kingdom of God. ஆண்டவராகிய இயேசு கடல் கடந்து கெதரேனருடைய நாட்டுக்கு போய் ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷனை விடுவித்தார். So you could see that Jesus Christ gone into the other side of the shore, going to Gadarene, and you could see that he has delivered the man who was possessed by the demons. அவருக்கு தெரியும் He knows, அந்த ஊர் ஜனங்கள் தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரியும். he knows that the people of that village will not accept Jesus Christ. ஆனாலும் அந்த ஒரே ஒரு மனிதனுக்காக தேடி போய் அவனை விடுவித்தார். God has gone just for that one man to deliver him. அவன் என்ன சொன்னான்? What did that man said? ஆண்டவரே நான் உம்மோடே கூட இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னான். He said, Lord, I will be with you forever. ஆனால் ஆண்டவர் சொன்னார், But Lord God said, நீ என்னோடு கூட இருக்க வேண்டாம். you should not be with me. கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை உன் வீட்டாருக்கும் இனத்தாரிடத்திலும் போய் சொல்லு என்று He says, go and சொன்னபோது tell your family and your relatives and the village people அவன் what God ஒரு has done for you. மனுஷன் தெக்கபோடிங்கிற நாட்டுல எல்லாம் போய் ஆண்டவர் இயேசுவை பற்றி சொன்னது நிமித்தமாக அநேக ஜனங்கள் ஆண்டவராகி இயேசுவினிடத்திலே வந்தார்கள். So he went and told the whole village of Tegabodi, and lot of people actually came to know Lord Jesus Christ. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை விடுவித்தது The reason for us to be delivered, அவருக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான். he want us to be used for his purpose. உலகத்திலே ஒரு அடிமை இருந்தால் If there is one slave, அவன் அந்த என்னென்ன சொல்லுவானோ அதை எல்லாம் அவன் கேட்டுத்தான் ஆகணும். so whatever the master has tell him to do, the slave has to listen to it. நம்மை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கிட்டா நியாயப்படி அடிமை ஆனா பிள்ளையாக மாற்றி So வைத்திருக்கிறார். he has paid the price and made us to be his child. ஆனால் அவருடைய இருதயத்தின் காரியங்களை அறிந்து நாம் செயல்படுவது அவசியம். We need to understand everything that is in his heart, and we need to live a life that is pleasing to him. பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்ன? What is the will of the Father God? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தம். It is his will that the whole people should be saved. அதற்காகவே தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். That's why he sent his one and beloved son to this world. ஆண்டவராகிய இயேசு இங்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன? What is the purpose for Lord Jesus Christ to come to this பாவிகளை world? ரட்சிக்கும்படி To save the sinners. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு He வந்தார். came down to this world for that. பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருப்பதனுடைய நோக்கம் என்ன? What is the purpose for the Holy Spirit to be in
in this உணர்வை world, ஏற்படுத்தவும் to convict the sin, தம்முடைய ஜனங்களுக்கு ஆவியினாலே ஏவி சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாகவும் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே இருக்கிறார். the Holy Spirit of God is in this world so that he can urge and share the gospel of Jesus Christ to others. ஆக திரியேகத்துவ தேவனுடைய பாரம் எல்லாமே சுவிசேஷம்தான். The burden of the Trinity God is the gospel. நமக்கு 1000 வேலை இருக்கும். We have thousands of jobs. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டோம். We have received so many things and received it from the Lord. நம்முடைய ஜெபங்களை எல்லாம் ஆண்டவர் கேட்டார். Lord has answered all our prayers. நம்ம விரும்பினதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். God has given everything we desired. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நாம் செய்ய வேண்டும். But we need to do the thing that God desires us to do. யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கும்போது In John chapter 15 verse 8 we could see, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே என் பிதா மகிமைப்படுவார் என்று சொல்லி my ஆண்டவர் Father will சொன்னார். be glorified if we give much fruit. நம்முடைய வாழ்க்கையினுடைய குணங்கள் நல்ல குணமாக இருக்க Our வேண்டும். qualities and character should be good characters. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 3 காரியத்தை பவுல் எழுதுகிறார். Apostle Paul writes 3 things in Colossians chapter 3. ஒன்று, அழித்து விட வேண்டியதை அழித்து விட வேண்டும். What we need to destroy we should destroy. விட்டு விட வேண்டியதை விட்டு விட We need to வேண்டும். let go of the things we should let go. களைந்து போட வேண்டியதை களைந்து போட வேண்டும் Whatever என்று we need to wash off should சொல்லுகிறார். be forsaken and washed off. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில அந்த பகுதிகளை நீங்கள் படித்து பார்த்தால் If you read from that portion of the Bible, கோபம், மூர்க்கம், பல காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்தது. so a lot of things are seen like anger, wrath and lot of உலகத்திலே bad things were அவைகள் found. இருக்கிறது. In this world this can be ஆனா found, நம்முடைய வாழ்க்கையில but in our lives ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளாக வந்திருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில we've been saved and came into this church. In நல்ல our life குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருப்பது good அவசியம். characters should be seen in our life. பொறாமை, எரிச்சல், மற்றவர்களை மட்டம் தட்டுதல், மற்ற எந்த விதமான பொறாமையான காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. In our life we should not have envy, the jealous or putting others down. All these kind of things should not be found in our lives. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. The prayer of a man who turn away their ears to the word of God is abomination to God. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த நிலைமையில இருக்கிறோம் என்பதை உணர்ந்து எதை விட்டுவிட வேண்டுமோ அதை விட்டு விட்டு தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். So we need to find out what state are we in, what are the things we need to let go of. We need to leave all that and live a life that is designed and delighting இதெல்லாம் நான் God. விட மாட்டேன், அப்படியே தான் இருப்பேன். If you say that I can't leave certain things and I will be like this, அப்படியே இருப்போமேயானால் if we live a life just like that, நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் மாறாக முடிந்துவிடும். so our life will turn upside down. இந்தியாவுல In India, குரங்கு பிடிக்கிறவங்க இருக்காங்க. there are people who chase after the monkeys. அந்த குரங்கு பிடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கம்மா? If they want to hunt the monkeys, do you know what they will ஒரு do? சொரக்காய் நல்லா காய வச்சு They will take the vegetable called sorakai. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் விதையெல்லாம் எடுத்துருவாங்க. They will take everything that's inside, they'll take that அது away. காஞ்ச பின்னாடி அதுக்குள்ள என்ன செய்வாங்கன்னா நல்ல வறுத்த நடக்கடலை கச்சா கடலையே போட்டுருவாங்க. So when it's fully dried, they will put the peanuts inside. அது தெரியாம ஒரு இடத்துல போய் கயிறை வச்சு கட்டி விட்டுருவான். So what they will do, they'll hang on it in one of the trees without the monkeys know that. இந்த குரங்குக்கு அந்த கடலைன்னா அவ்வளவு பிரியம். Because the monkeys love the peanuts. அது என்ன செய்யும்னா Do you know what the monkeys will do? அது போய் உள்ள கையை விட்டு எடுத்துரும். So it will put his hand through it and will take it ஆனா out the இப்படி கையை peanuts. மடக்கிட்டு அது வெளியே எடுத்தா எடுக்க முடியாது. So if you bend the knuckles and the hand, if you let that அது- go inside, he cannot அது take கை it போற out. அளவுக்கு தான் இருக்கும். Because the space will be a கையை space that அப்படி he could let அதுல in. இருக்கிறத எடுத்துட்டா வெளியே வர முடியாது. So if he has taken whatever is inside that vegetable and he cannot take the எவ்வளவு hand நேரம் out, ஆனாலும் சரி no matter how much time it could pass, அதை விட்டுட்டு வெளியே வரணுமேனு என்ன வராது. he wouldn't even feel like to come out அதை leaving that எப்படியாவது peanuts. அதை அடையணும்னு சொல்லி அதை பிடிச்சுக்கிறோம். He wanted to take that, so he will desire, so he will hold on to that. அதுக்கு பின்னாடி அந்த வேடை வந்து அதை பிடிச்சிட்டு போய் தன்னுடைய இஷ்டத்துக்கு ஆட்ட ஆரம்பிப்பான். So the hunter will come after that and will take the monkey and will use the அவன் monkey. கையில பட்டுக்கிட்டு அவன் சொல்றபடி எல்லாம் ஆட The வேண்டியது. monkey has to do whatever the man has to tell the monkey to do. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில இது விடமாட்டேன்னு வைத்துக் கொண்டிருந்தால் So even in our lives, if we have things like that, hold on to things, பிசாசுனுடைய
ஆளுகைக்குள்ளாக நாம் சென்று விடக்கூடாது. So we should not go into the dominionship or under the authority of the விட devil. வேண்டியது உடனே தீர்மானம் எடுத்து விட வேண்டும். So we need to make a decision and let go of the things we should நாம் let go. தேவனுடைய சபையிலே அங்கமாய் இருக்கிறோம் என்றதான அந்த நினைவு வர வேண்டும். So we need to have the mindset that we are as a part of church. தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற நமக்கு இந்த தேவனுடைய ஆலயத்தை குறித்த சிந்தை இருப்பது அவசியம். So we are part of this church, and in the church we need to have the thought and the feeling that we are நாம் இந்த in the லண்டன் church. தேசத்துக்கு வந்ததுனால நமக்கு செழிப்பு அல்ல. So just because we came to this London nation, we have received the சங்கீதம் prosperity. 66:12 பார்க்கும் பொழுது In Psalms 56 we could அந்த read, சங்கீதக்காரர் சொல்லுகிறார், Psalmist says, செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். you have brought me into the prosperous place. செழிப்பான இடம் எதுன்னா, What is a prosperous place? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவனுடைய சபைதான் பாதுகாப்பு. The protection for the people who've been saved is the அதுதான் church. செழிப்பான இடம். The church is the prosperous place நீ for the ஒரு people வாரம் who've been சபைக்கு saved. வராம விட்டுட்டா If you let go and didn't come to the அந்த church, தேவ பிரசன்னத்தை விட்டு கொஞ்சம் தூரம் you போயிருவீங்க. will go away from the presence of God. ஆனா அதுக்கு உணர்வு இல்ல. எத்தனையோ பேர் வருஷத்துக்கு 52 வாரம்னா 52 வாரமும் சபைக்கு வர்ற ஆட்கள் கொஞ்சம். So we could see that if there is 52 weeks in a year, there are only few people who will come all that 52 weeks to the church. ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை ஆண்டவர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். So God has added each one of those people who've been saved. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதி என்ற பிரகாரமாய் சபையிலே ஆண்டவர் போதகரை God நியமித்திருக்கிறார் has appointed உங்களுக்காக. pastor because they are the guarantor of your souls. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே Therefore in our life, சங்கீதம் 92 சொல்லப்பட்டுள்ளபடி, as it's said in Psalms 92, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் என்ற பிரகாரமாய் நாட்டப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். so we need to have experience that we are planted in the house of the Lord, shall flourish in the courts of our God. ஒரு வேலைக்கு போனோம்னா If we go to one work, அந்த முதலாளி சொல்றதெல்லாம் கேட்கிறோம். we have to listen to the boss. அது எல்லாத்துக்கும் கட்டுப்படுறோம். We need to be obedient to ஆனா everything that he சபைக்குள்ள says. வந்த பின்பாக But after coming into the church, அதனுடைய காரியங்களுக்கு சிலர் கட்டுப்படுறாங்க, சிலர் கட்டுப்படல. so some people are not abide to the certain principles and commandments or ஆனால் rules. மோசேயின் மூலமாக ஆண்டவர் ஜனங்களை நடத்தி வரும்போது அந்த கற்பனைகளையும் கட்டளையும் கொடுத்து சொன்னதனுடைய காரியம், சபையினுடைய காரியத்தின்படி நாம் வாழ்வதுதான் ஆண்டவருக்கு பிடித்தமான காரியம். As you could see in the time of Moses, when God has given the law to all the Israelites, they have to keep the commandments and live according. Same way God is expecting us to follow the same rules. வேலைக்கு போனா சம்பளம், If we go to work, we'll receive wages. ஊழியத்துக்கு போனா நம்ம காசு போயிடும். So if we go to ministry, we lose our money. அதனால யார் 10 பவுண்டு செலவழிச்சு இங்க வந்து பஸ் ஏறி போவான்ட்டு வரமாட்டாங்க. So those people who's going to go and travel that far in a bus to reach the ஆனா ministry. ஆண்டவர் சொல்றாரு, But Lord God says, என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குரிய பலனை கொடுப்பேன் என்று God said, சொல்லி I will இருக்கிறார். give the reward. Even a person gives one glass of water for my sake. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, In Exodus chapter 20 verse 24 we could என் read, நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்திலே நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி God said, இருக்கிறார். I will come into the place where you have magnified my name. I will come in midst of you. யோவான் and bless 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, In John chapter 12 verse 26 we could ஒருவன் read, எனக்கு ஊழியம் செய்வானேயானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று சொல்லி if anyone கூறுகிறார். serves me, the Father will honor him. தானியேல் 12:3 பார்க்கும் பொழுது, Daniel 12:13 we could see, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் எந்தெந்தைக்கும் உள்ள சதா காலங்களில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்லி கூறப்பட்டுள்ளது. it's written that they will shine like a stars. பவுல் Those who obey அவ்வளவு the ஊழியங்களை commandments. செய்தாலும் Even if you do so many ministries, ஆண்டவர் பவுலை பார்த்து சொன்னாரு, our Lord looked at Apostle Paul and said, நீ மௌனமாயிராதே, do not be silent. இந்த பட்டணத்திலே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு There are என்று many சொல்லி people in the சொன்னார். city. பவுல் Apostle சொல்லும் Paul, பொழுது, when he says, என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி சொன்னார். so how much I could preach the gospel நம்முடைய வாழ்க்கையில in our life, எவ்வளவுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமோ how much more we could share the gospel. அவ்வளவுக்கு அறிவிப்பது We அவசியமான need காரியம். to share the gospel. That's how தனியாக much we ஒரு should நபரை நீங்க desire. சந்திக்கிறீங்க, If you are seeing one person individually, அவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய சாட்சியினூடாக சொல்லலாம்,
வேதத்தினுடைய காரியங்களினூடாக சொல்லலாம். Through your own life, your own testimonies about your own life, you could share the gospel to them. நீங்க செய்யறதான எந்த ஒரு காரியமும் வீணா போகவே போகாது. Not even one thing you do for God's sake will go to waste. நீங்க ஒரு புதிய ஏற்பாடு கொடுக்கலாம், You could give a New Testament to them ஒரு ட்ராக்ஸ் கொடுக்கலாம். or give a thanks. ஒருவேளை மொத்தமா எங்கே இருந்து கொடுக்க முடியாட்டியும் Even if you can't give all things, தனியாக அவர்களை பார்த்து கொடுக்கும் பொழுது or personally you could go and see and give them. ஆண்டவர் அவர்களுக்குள்ளாக கிரியை செய்வார் என்பதை சந்தேகம் இல்லை. God will work through them and there is no doubt in that. என்னுடைய வாழ்க்கையில Even in my life, எனக்கு ஒருத்தர் பைபிள் கொடுத்ததுனால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். பின்னாடி because one person has given me the Bible, that's why I was being saved later என்னுடைய on. தம்பி சினிமாவில் நடிக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க கோடம்பாக்கத்தில் போய் இருந்தாரு. அவருடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்தபோது அவரை நான் கூட்டிட்டு வந்து கையில ஒரு பைபிள் தான் கொடுத்தேன். My brother who wants to be in the cinema industry, he has gone away to Kodampakkam, and then I have to bring him from there, and I've given him the Bible and brought him into salvation. அவர் சொன்னது உங்களை மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது, எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு, நான் உங்ககிட்ட வந்தா உங்க பேர் கெட்டு போயிடும், அதனால நான் வரலன்னு சொன்னார். He said that I have all the bad habits in me. If I come to you, your name will be going to bad, so I will not come into Christ. ஆனா ஆண்டவர் தெளிவா சொன்னார் கூட்டிட்டு போய் சொல்லி. But Lord God clearly spoke to me, bring him to me. கூட்டிட்டு போய் ஒரு பைபிள் தான் கொடுத்தேன். So I brought him and give him the Bible. 10 நாள் கழிச்சு நீ போய் படிச்சிட்டு இருந்தேன். I said after 10 days later, told him to go and read the ஆனா Bible. அதுக்கு பின்னாடி படிச்சிட்டு நான் போல இங்கே இருக்கேன்னு சொல்லி After that, he read the Bible. He said, I'm not going to go back to my நான் old போல ways. I'm going to சர்ச்சுக்கே வந்து stay. So he came. அங்கே ரட்சிக்கப்பட்டு He's been saved. அந்த டாக்டர் செல்வின் அவர்களோட கூட 7 வருஷம் அங்கே ஊழியத்தில் இருந்து He was in the ministry of one servant. பின்னாடி சென்னைக்கு வந்து Then later on he came to Chennai. பாஸ்டர் சார்ல்ஸ் சாரன் அவர்களிடத்துல 10 வருஷம் இருந்து He was there for 10 years with Pastor Charles. இப்ப திருவொற்றியூர்ல 300 பேருக்குள்ள சபையில போதகரா He இருக்கார். is a pastor for Trichy, for 300 people. ஒரே ஒரு Hallelujah. பைபிள் நான் கொடுத்தேன். I just gave one Bible to him, ஆண்டவர் கிரியை செய்தார். but God did the work. நம்முடைய வாழ்க்கையில வேத வசனத்தை விதைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். We need to be a people who should sow the word of God. தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். So people will curse the people who tie up the நம்முடைய wheat. வாழ்க்கையில தானியம் தேவனுடைய வார்த்தை. The wheat for us is the word of God. எவ்வளவுக்கு விதைக்க முடியுமோ அவ்வளவுக்கு How much விதைக்கக்கூடியவர்களாக more நாம் we இருப்பது could sow, we need அவசியமான to காரியம். sow as much as possible for the kingdom of God. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில Therefore, in our lives, சுவிசேஷத்தை ஏதாவது ஒரு விதத்துல நாம அறிவிக்கணும். we need to share the gospel, whatever method or ways we could do. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். Where the time admits or not, we have to share the gospel to அதான் others. சபையில போதகர் இருக்காங்களே அவங்க அறிவிச்சுக்கிடுவாங்க, நம்ம சபைக்கு வந்துட்டு போனா போதும்னு நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க. There are people who think that, oh, it's just enough for me to just come to church. There are people out there in the church who go and preach the gospel. ஆனா லேவியராகமத்தின் புத்தகம் 25:58 பார்க்கும் பொழுது When we read Leviticus chapter 25 verse தேவன் 58, சொல்லுகிறார், Lord God says, எகிப்திலே இருந்து புறப்பட்ட என்னுடைய ஜனங்கள் எல்லோரும் என்னுடைய ஊழியக்காரரே என்று சொல்லி ஆண்டவர் so the சொல்லுகிறார். all people who have departed from the land of Egypt are my servants. எகிப்திலே இருந்து வந்தவர்கள் யார்? Who are those people who came from விடுவிக்கப்பட்டு Egypt? வந்த ஜனங்கள். Those are the people who've been delivered முழு நேர from Egypt ஊழியத்துக்கு bondage. ஆண்டவர் பாஸ்டர் அவங்களை தெரிந்து கொண்டு சபையிலே அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். God has appointed pastor for the full-time ministry and anointed him to be a pastor of the church. அதே வேளையிலே சுவிசேஷத்தை அறிவிப்பது ஒவ்வொருவரும் அறிவிக்கணும். So at the same time, each and every one of us has to share the gospel. நான் ஊழியத்துக்கு வந்தபோது When I came into ministry, இந்து குடும்பத்திலிருந்து வந்தேன். I came from a Hindu background. அப்ப ஆண்டவர்கிட்ட சொன்னேன், I said to the Lord, ஆண்டவரே பல அந்த மேகசின்லாம் படிச்ச போது when I read the magazines, I said to the Lord, நான் அறிஞ்சு கொண்ட காரியம், the one thing that I understood, எங்கேயாவது போய் டாக்ஸ் கொடுத்தா அடிப்பாங்க, I always think that if I go and give out சாப்பாடு tracts, கிடைக்காது. people will hit me, beat me. அதை படிச்சுட்டு தான் நான் ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். So after reading it, I commit and surrender myself to the ministry. ஆனா ஆண்டவர் கிருபையாக With the grace of God, பல டிராக்ட்ஸ்களையும் புஸ்தகங்களையும் எழுதும்படியான கிருபைகளை தந்தார். God has given me the grace to write lots of tracts and books for the God. நம்முடைய வாழ்க்கையில Even in our lives, நாம் தேவனுடைய வார்த்தையை எப்படியாவது சொல்லணும். so we have to share the word of God somehow, some way. நான் ரட்சிக்கப்பட்ட போது விசுவாசியா இருந்தபோது When I was saved, while I was just a believer, ஒரு ஆளை கூட்டிட்டு 2 நாள் 3 நாள் வெளியே போவேன். I will take one person, I will take them out to outing. ஒரு 200 பேர் 250 பேரை சந்திச்சு அவங்களுடைய விலாசங்கள்லாம் கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி
அதுக்கு பின்பாக அவங்கள சபையில சேர்க்கறதுக்குரிய காரியத்தை செஞ்சேன். I will go and follow up and meet 200 and 250 people. I will go and give the tracts and then do a follow-up ministry. இன்னைக்கு எங்கேயாவது போனாலும், Even if I go today, பஸ்ல போனாலும் சரி, if I go in a bus கார்ல போனாலும் சரி, or in the car, பார்க்கிற இடத்துல அந்த டிரைவரோ மற்ற யாரா இருந்தாலும், wherever I see a person, அவங்களுக்கு எப்படியாவது ஆண்டவரை பற்றி சொல்றதுக்கு தான் பிரயாசப்படுறேன். so I will desire to share about Lord Jesus Christ to them. நான் மதுரையில இருந்து கடந்த மாசம் சேலத்துக்கு வந்தேன். I go from Madurai to Salem ஒரு last வாடகை month. கார்ல வந்தேன். I came for 1 week. அந்த ஆளுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு வந்தேன். I saw a person, I was telling about Lord Jesus Christ to இடையில ஒரு them. நல்ல ஹோட்டல் அடையார் ஆனந்த பவன்ல போய் அவருக்கு டிஃபன் வாங்கி கொடுத்தேன். I bought him a food, a tiffin at Adyar Bhavan. நான் சொல்றது நல்லா கேட்டாரு. He heard everything that I எங்க told him. வீட்டுக்கு போனோன்னே இறங்கிட்டு 300 ரூபா போட்டு பைபிள் வாங்கி வச்சிருந்தேன். அந்த பைபிளை அவருக்கு நான் கொடுத்தேன். So I bought a Bible for 300 rupees. I gave that Bible to that person. எனக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டது 200 ரூபா நஷ்டம். I பைபிள் lost கொடுத்தது 200. 300 ரூபா நஷ்டம், 500 ரூபா லாஸ். So I lost 200 rupees in a hotel and then I lost 300 ஆனா rupees for the அவருக்கு Bible. ஒன்ன தெரியப்படுத்திட்டேன். ஆண்டவர் இயேசுவை அறிந்தவர்கள் நேசிக்கிறார்கள் என்பதை ஒன்று அவர் அறிஞ்சு கொள்ளுவார். So one thing I confirmed is that they will get to know the love of a person who has been saved by Lord Jesus ரெண்டாவது Christ. அவங்க கையில ரட்சிப்புக்குரிய வேதம் இருக்கு. அவங்க எப்படியாவது ஒரு நாள்ல படிச்சு ரட்சிக்கப்படலாம். So second thing is that they have the Bible who could read, that person could read and be saved. So I have that assurance. அதே போல அங்கிருந்து திருப்பி நான் பெங்களூருக்கு ஏர்போர்ட்டுக்கு வரும்போது ஒரு ஆள் டிரைவரில் ஒரு டாக்ஸியில் வந்தேன். So I came by taxi to Bangalore from there. அவரையும் கூட்டிட்டு போய் ஹோட்டலில் டீ வாங்கி கொடுத்தேன். So I met a person, I took him அவங்க and பிள்ளை எத்தனை brought him பேர்னு a tea கேட்டேன். in the 2 சின்ன restaurant. பிள்ளை இருக்குன்னாங்க. He said, how many children you have? He said, I have 2 small children. அவங்களுக்கு ஒரு 1/4 கிலோ ஸ்வீட் வாங்கி கொடுத்து ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு சொன்னேன். So I bought for the children 1/2 kilo of sweets and then I shared the gospel to him. அது எதை காண்பிக்கிறது What does that shows? நாம் கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் அன்புள்ளவர்கள்ங்கிறத நாம தான் வெளிப்படுத்த முடியும். Only we could reflect that Lord Jesus Christ is a loving God. The love of God shall be revealed through us to them. ஏன்னா உலகத்துல இருக்கிறவர்கள், Because the people in this world, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரை வைத்திருந்தாலும், even though they have the name Lord Jesus கிறிஸ்தவர்களாய் Christ, இருந்தாலும், even they could be a குடி Christian, வெறி பல பாவங்களிலே சிக்கி they have இருக்கிறார்கள். been caught up in many sinful acts such ஆனால் as அவங்களுக்கு தான் தெரியும், ஓ இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்கன்னு தெரியும். only they themselves know that they are ஆனால் Christians. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு அன்புள்ளவர்ங்கிறத நாம சந்திக்கக்கூடியவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும், நம்முடைய கிரியைகளும் இருக்க வேண்டும். Our deeds and our lifestyle should show others that we are children of Lord God and the love of Christ should be seen through us. அது செலவழிக்கிறது ஒரு காலத்துல வீணா போகாது. The money that you spend will not go in vain. கடந்த மாசத்துல போதகர் அவங்க சொன்ன மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தேன். Last month when pastor said I went to Sri இந்த Lanka, ஃபாலோ அப் கடிதங்களை 22 கடிதங்களையும் அங்க உட்கார்ந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அங்க வாசிக்க வச்சேன். I've written 22 letters and translated and actually shared that with others. அதுக்கு பின்னாடி அதை இப்ப வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Later on they actually video recording that. அதே போல மலையாளத்துல பண்ணிட்டேன். I also done that in ஹிந்திலையும் translated in பஞ்சாபிலையும் Malayalam, Hindi and Punjabi, கன்னடாவிலையும் எல்லா மொழிகள்லையும் செய்யறாங்க. in Kannada and lots of other languages we are எனக்கு யாரும் இதுக்கு translating. பணம் கொடுக்கிறது கிடையாது. No one has given money for this என்னுடைய புத்தகம் ministry. விற்கிறது, Just selling the எனக்கு books போற இடங்கள்ல கிடைக்கிற ஆஃபரிங், and also offering that I receive wherever என்னுடைய I go, பிள்ளைகள் கொடுக்கிற பணம், and the money that my children இவைகளை gives. பூரா இதுக்காகவே செலவழிக்கிறேன். So I only use for the purpose for the kingdom ஏன் of அதை God. செலவழிக்கிறேன்? You know why I spent all this? தற்கொலை நோக்கி போகும்போது எனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, The word that God told me when I was அப்பயே going மரிச்சிருக்கணும் நான். towards to ஆனா commit ஆண்டவர் suicide, சொன்னாரு, but that time I should have நீ committed செத்து suicide, but Lord போனவன் God said, உனக்கு நான் ஜீவனை கொடுத்திருக்கேன், எனக்காக ஜீவின்னு சொன்னார். He said, I have given you life, live your life for me. அதே போல இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் எனக்காக வளர்த்துடு, நான் உனக்கு சம்பளம் தருகிறேன்னு He சொன்னார். said that take these children and bring them up for me, I will give you the wages for that. 42 வருஷம் ஆச்சு, அந்த 42 வார்த்தையை years. நான் மறக்கல. 42 years have passed away, still I have எனக்கு not வயசு forgotten the word. 75. Now my age is 75. என்னுடைய நோக்கம் எல்லாம் நான் மரிச்சு போயிட்டாலும் எனக்கு பின்னாடி இந்த ஊழியங்கள் நடைபெறணும், மரிச்சும் ஊழியம் செய்யணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு காசு செலவழிச்சு
இந்த காரியங்களை நான் செய்கிறேன். So my main purpose is that I'm spending all this money. Even if I die, the next generation will continue the ministry. ஏனென்றால் Why? பரலோகத்துல போகும்போது When I go to heaven, ஆண்டவர் சொன்னார், Lord God said, அவனவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது. so every reward or compensate is coming along with me. ஆண்டவர் சொன்னார், God said, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். He says, treasure up things in heaven. இந்த பூமியில பொக்கிஷத்தை சேர்க்கிறது நமக்கு தெரியும். Do not treasure things of this world. ஆனா பரலோகத்துல எப்படி பொக்கிஷத்தை சேர்க்கிறது? How can you treasure up things in heaven? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யும்போது பரலோகத்திலே பொக்கிஷங்கள் உண்டாகும். As we do the things that God has told us to do in this world, then the treasures will be filled and stored for us in heaven. பல காரியம் உண்டு. There are many things for that. அதுல ஒன்று, The one thing is that ஆண்டவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய காரியம். it is one thing is the serving the Lord God. ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை அந்நாளிலே காண்பீர்கள் என்று சொல்லி God ஆண்டவர் said that you சொன்னார். will see the difference between a person who served and the person who's not served me. ஆகவே ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்ய வேண்டும். Therefore we need to serve God. அதே வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தமும் இருக்க வேண்டும். At the same time we need to have the holiness that God is expecting ஒரு from காரியத்தை us. சொல்லி நான் முடிக்கிறேன். I want to say one thing and close this. நான் ஹிந்துவா இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போன போது While I was a Hindu and got saved and went into church, என்கிட்ட 2 பேண்ட் 2 சட்டை தான் இருந்துச்சு. I only have 2 pants and 2 shirts. அதான் மாறி மாறி போட்டுக்கிட்டே போனேன் ஒரு 6 மாசமா. I'll just alternate that clothes and wear it every other Sundays. அங்க இருக்கிற டாக்டர் ஒருத்தர் எனக்கு ஒரு நல்ல சட்டை ஒன்று கொடுத்தார். So one person from the church has given me a good clothes. அது கொஞ்சம் பெருசா இருக்கும், இதை தச்சு போட்டுக்கங்கன்னார். He said it will be quite loose for you, you need to stitch. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. I really loved that quality from that person. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. I really loved that clothes as well. நான் அப்படி விரும்புறது இல்ல. I don't desire that anymore. யாருக்காவது மத்தத தான் கொடுப்பேனே ஒழிய பழசெல்லாம் நானே போட்டுக்குறேன். So what I do, I give new things to others and I'll wear the old clothes. அப்ப அதை கொண்டு போய் நான் என்ன செஞ்சேன்னா டெய்லர்ட்ட கொடுத்து எனக்கு தச்சு கொடுன்னு சொன்னேன். So I took that to the tailor and said, sew this for me and stitch it so that I could wear it. அவன் நாளைக்கு வாங்கன்னு சொல்லி சொன்னாப்புல மறுநாள் போய் வாங்கிட்டு வீட்டுல போய் துவைக்கலாம்னு போய் சோப்பு போட்டா. So next day I will come and collect it and I took that clothes and put a soap to wash the clothes. அந்த ஆளு என்ன செஞ்சாருன்னா, Do you know what that man did? இந்த பாக்கெட்டை ஒழுங்கா நூல் நூலா பிரிக்காம So he didn't loosen the stitches on the pocket. கொஞ்சோண்டு பிரிச்சுட்டு இழுத்து இருக்காரு. அது பாக்கெட் என்ன செய்யணும் கீழே வரைக்கும் இப்படியே கிழிஞ்சு போச்சு. So he just loosened the few stitches and he pulled it down the thread. What happened, he actually ripped the clothes அது அப்படியே எடையாடி and it became loosened and எண்ணெயோட அசிங்கமா இருந்துச்சு. it looked so bad to look அப்பதான் at. ரட்சிக்கப்பட்டு நான் வந்த காலம். That is the time that I got saved and came into Christ. கோபமா வருது, நாளைக்கு போய் So I was getting more and more angry. I need to go him and shout at him. காய போட்டு உள்ள உட்கார்ந்து பைபிள் படிச்சிட்டு இருக்கேன். While I was just taking the clothes away, the அதே clothes and சிந்தனை dry it and I was reading the Bible. சிந்த வேற. I was reading the Bible but my mind was somewhere else. நாளைக்கு ஒரு வழி பண்ணனும். I was thinking I'm going to go tomorrow to this person and I'm going to shout at him and show my anger to him. ஆண்டவர் பேசினாரு. But Lord God spoke to me at that moment. எரிச்சலா இருக்கேன்னாரு. Why are you so angry? நான் சொன்னேன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சட்டை கிடைச்ச ஆண்டவரை கெடுத்து போட்டானே. Lord God, after a long time I received a clothes but he has spoiled it. ஆண்டவர் சொன்னாரு மற்ற இடங்கள்லாம் நல்லா தான இருக்கு, இந்த ஒரு இடம் தானே கிழிஞ்சிருக்கு. God அதனால said, என்னன்னு கேட்டார். every other place look fine but only a certain place is ripped. நான் சொன்னேன் அந்த இடம் நல்லா இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் ஆண்டவரே. I said to God, if that place looks beautiful then it will look so good on me. அப்ப ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, Lord God said to me, உன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்லாம் இருக்கு, these are the things are found in your life. அதெல்லாம் நீ விட்டுட்டேனா எனக்கு நல்லா இருக்கும். If you let go of all those things that will be pleasing to me. பாடத்தை கற்றுக்கொள்ளும்படியான காரியங்களை ஆண்டவர் உணர்த்தினார். God has made me feel the lessons. He actually made me learn a lesson. நம்முடைய வாழ்க்கையில இருக்குது அப்படியே இருக்கட்டும்னு ஓட்றதுக்காக கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. Christian life is not a life that let that whatever is in நம்முடைய our life வாழ்க்கையை and run. ஒவ்வொரு நாளும் சரி பண்ணிக்கொண்டே நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்துவதுதான் தேவன் விரும்பக்கூடிய காரியம். God desires and delights us that every day, daily we need to correct our mistakes and learn from it. இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம். If not so, then our life will be pitiful. இந்த பூமியில மற்றவங்கள போல சொகுசா வாழலாம். We could live a life like a worldly people, a luxury life. ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு செல்வது கஷ்டம். But it is very hard to enter into the kingdom of heaven. நம்முடைய வாழ்க்கையில
Even in our lives, இன்றைய நாளிலே in this day, ஆண்டவர் வந்ததான அந்த பவனியை குறித்து நீங்கள் வேதத்திலே we படித்திருப்பீர்கள். could read about the triumphal victory, the procession that அவர் took place. வந்ததன்படியே அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியே அவர் வருவார் என்ற தீர்க்க தரிசனமும் வந்து நம்மை அழைத்து செல்வார் என்பதும் உண்மை. The prophecy that have been foretold that he is going to come, and he is also going to come again to take us with him. இரண்டாவது, விடுவிக்கப்பட்டதான நாம் Secondly, those people who have been delivered, விடுதலையோடு வாழ்வது அவசியம். it is very important we lived with victory. மூன்றாவதாக, விடுவிக்கப்பட்டதான நாம் Thirdly, the people who have been delivered, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பயனுள்ளவர்களாக இருப்பது அவசியம். it is very important that we need to be useful for the Lord. நான்காவது, ஆண்டவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டதான நாம் Fourthly, we've been saved by his grace. அவர் விரும்புகிற பரிசுத்தத்தோடு வாழ்வது We அவசியம். need to live a life that is a holy life. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி சொன்னார். God says, as I am holy, you be holy. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று சொல்லி சொன்னார். The word of God, he said that those who are holy, let him become more ஆகவே holy. நானோ மற்றவர்களோ முழு பரிசுத்தவான்கள் கிடையாது. Therefore, you and I and all the other people not ஆனால் perfectly holy, பரிசுத்தத்தின் பாதையிலே நாம் செல்லக்கூடியவர்களாக இருப்பது but we need அவசியம். to be a people. It is very important that we need to walk in the path of holiness. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. Hold us this way. Thank you, Father. Thank you, Jesus. பரிசுத்த பிதாவே, நாங்கள் இயேசுவின் நாமத்திலே உம்முடைய சந்நிதியிலே வருகிறோம். Holy Father, we come into you in your presence in the name of Lord Jesus Christ. இந்த நாளில் கூட கர்த்தாவே, இந்த இடத்தில் எங்களை அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி Thank you செலுத்துகிறோம். for bringing us into this place, Father God. ஆண்டவரே, இந்த இடத்திலே கேட்ட செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for the message we have heard today, Father. இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆத்தும பாரத்தை நீர் வைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Even today we pray that, Father God, let us give the burden for the souls, Father. ஆண்டவரே, ஒருவருக்காகிலும் குறைந்தது ஒரு நபருக்காகிலும் உம்மை குறித்து சொல்லும் ஆண்டவரே, அந்த ஏக்கத்தை நீங்க கொடுக்கும்படி நாங்கள் Give us ஜெபிக்கிறோம். that urge, Father, to go and share at least to one person about you, Father. ஆண்டவரே, தன்னலத்தோடு செயல்படுகிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் எங்களுக்கு தயவாய் மன்னிக்கும்படி நாங்கள் Please ஜெபிக்கிறோம். forgive us where we act in selfish way, Father God. நாங்க மட்டும் பரலோகம் போனா போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தயவு செய்து எங்களுக்கு மன்னிக்க. Lord, forgive the mind said that just ask me to go to the heaven, Father. ஆண்டவரே, எங்களுக்கு சுவாமி, எங்களுக்கு கூடாக எங்களுடைய சந்ததிகள் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். Through us, let all generations and as descendants get to know you, Father God. இந்த நாளில் அந்த அருமை ஊழியக்காரரை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். We commit the wonderful servant of God into your hands, Father. ஆண்டவரே, இந்த வயோதிப காலத்திலும் கூட சுவாமி தன்னுடைய பலவீனங்களுக்கு மத்தியிலும் கூட ஓடுகிற ஓட்டங்களை நீர் பார்க்கிறீர். Lord, you see, even at this old age, he's running for your kingdom, Father. அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, to lift them up and strengthen his and his family, Father God. அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கும்படி நாங்கள் Meet ஜெபிக்கிறோம். all his needs, Father God. கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த இடத்துல வந்த ஒவ்வொருவரை பேர் பேராய் ஆசீர்வதித்தருளும். Also, Father God, bless each and every one who are ஆண்டவரே, here, இந்த Father. நாளில் விசேஷமாய் ஆண்டவரே திரு பாலன் அவர்களுடைய மறைவு நிமித்தமாய் துயரத்தோடு இருக்கிற குடும்பத்தை உம்முடைய கரத்துல நாங்கள் We போடுகிறோம். commit the family who has lost Brother Balan and the family, Father God. அவர்களை கர்த்தர் Comfort ஆறுதல் them, படுத்தி Father God. சமாதானப்படுத்தும்படி நாங்கள் Comfort ஜெபிக்கிறோம். them and give them peace in the family, Father God. ஆண்டவரே, இந்த வரப்போகிற நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆறுதலையும் சமாதானத்தையும் கொண்டு வரட்டும். The coming days, let us bring comfort and peace into their lives, Father. ஆண்டவரே, அது மட்டுமல்ல கர்த்தாவே, இந்த வரப்போகிற இந்த பரிசுத்த வாரத்திலே நாங்கள் இன்னமும் ஆண்டவரை உம்மோடு நெருங்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. Also, Father God, in the coming Holy Week, Father, let us come and draw near to you, Father உம்முடைய God. பாடு மரணங்களை தியானித்து அதன் மூலமாய் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்த்துக் கொள்ள எங்களுக்கு உதவி Help செய்யுங்க. us to grow our spiritual life by meditating on your suffering and deaths in these days, Father. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் We கொடுக்கிறோம். commit us into thy hands, Father. உமக்கு சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் We செலுத்துகிறோம். give all the glory, honor and praises to you alone, Father. ஆண்டவரே, இந்த நாளில் கூட விசேஷமாய் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We also pray for those people who are weak these days, Father. ஆண்டவரே, சௌரி ஜாஸ்மின் அவர்களுக்காக அவருடைய தாயாருக்காக நாங்கள் We ஜெபிக்கிறோம். pray for Sister Jasmine and her mother, Father God. அது மட்டுமல்ல சௌரி பானு அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we also pray for Sister Banu, Lord. பீட்டரை அவர்களுக்காக நாங்கள் We ஜெபிக்கிறோம். pray for Peter Raya, Father God. ஆண்டவரே, இனி யார் யார் பலவீனமாய் இருக்கிறார்களோ எல்லாரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். We also remember all those people who are weak and sick, Father God. ஆண்டவரே, சொல்ல முடியாத ஆண்டவரே தேவைகளோடு காணப்படுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Also, we pray for those people who are not able to express their weakness, Father God. கர்த்தாவே, இந்த நாளில் உம்முடைய கரம் அற்புதம் செய்யட்டும்.
Let your hand help them, Father God. ஆசீர்வதிங்க, Bless விடுதலை them, செய்யுங்க, Father. Deliver them, Father God. சுகப்படுத்துங்க Heal சுவாமி. them, Father God. உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு We கொடுக்கிறோம். commit them into thy hands, Lord. இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல In பிதாவே. the good name of Jesus we ask, Father. ஆமென். Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் May the grace of our Lord Jesus பிதாவாகிய Christ, தேவனுடைய அன்பும் may the love of the Father, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் the சந்தோஷமும் fellowship, communion, joy and peace of the Holy Spirit, எப்பொழுதும் எப்பொழுதுமாக now and forever, கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டுமாக until the coming of Lord Jesus Christ. நம்முடையவரோடு கூட நீடித்து நிலைத்திருக்க கிடவது. Let us be with us forever and ever. ஆமென். நாம் யாவரும் கரங்களை உயர்த்தி வண்ணமாய் சொல்லுவோம். Let us all lift our hands and say, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் உரத்த சத்தமாய் சொன்னார்கள், ஆமென்.